Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பண்ற ரெசிபி சிக்கன் வறுவல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நான் இங்க ஏற்கனவே அடுப்புல pan வச்சிருக்கேன். இப்போ அந்த panல நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் கல்பாசி ஒரு 2 போட்டுக்கோங்க, லவங்கம் 1, பட்டை. இப்போ அந்த எண்ணெயிலேயே இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் 2 கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டுடலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க. இப்போ இங்கே ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நான் 1/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கிற அந்த சிக்கனை ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். இப்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிப்பியில் நம்ம தண்ணியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆயிலே தான் நல்லா ஃப்ரை ஆக போகுது. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கணும். இப்போ நம்ம அதில் எவரெஸ்ட் தந்தூரி மசாலா 2 ஸ்பூன் போடுங்க. இந்த தந்தூரி மசாலா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதில் நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுடலாம். 1 ஸ்பூன் போதும். நம்ம பெப்பர்லாம் போட போகிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். இப்போது சில்லி பவுடரும் போட்டு நல்லா நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது நம்ம பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு இப்போ அதை நல்லா எல்லா இடமும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம அதை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வதக்கவும் செஞ்சாச்சு. சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான டிஷ். இது இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.